இங்க ஒரு பொண்ணு நான் ரொம்ப பிஸி, அதனாலதான் உங்க எல்லாரையுமே இங்க வர வச்சுட்டேன். மொத்தம் 5 பேர் வந்து இருக்காங்க. அதுல கதையோட ஹீரோவும் இருக்கிறாரு, அதுவும் கண்ணாடி போட்டுட்டு. இப்ப அந்த பொண்ணு யாரெல்லாம் above 7,000 சம்பளம் வாங்குறீங்களோ அவங்க கைய தூக்குங்க. அடுத்ததா சொந்த காரும் பிளாட்டும் யார்கிட்ட இருக்கு? மேடம், நான் அடுத்த வாரம் கார் புக் பண்ண போறேன். அதெல்லாம் வேலைக்காகாது, நீ கிளம்பி போயிட்டே இரு. அடுத்ததா ஒரு கேள்வி கேட்கிறாள் பாருங்க, அந்த காருக்கு லோன் இல்லாம இருக்கா? அதுலயும் ஒருத்தன் ஓடிட்டான். இப்போ ஹீரோ செலக்ட் ஆயிட்டாரு. இதுக்கெல்லாம் ஒரு கொடுப்பனை வேணும்னு சொல்லிட்டு லாஸ்டா வந்தவர் கிளம்பிட்டாரு. இந்த பொண்ணு நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க. அது மட்டும் இல்லாம லக்கி மேன் கூட ஹீரோக்கு முகத்துல கலர் கலரா பல்பு எரியுது. இப்பதான் அவளோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்றா. கல்யாணத்துக்கு மொத்த செலவை நீங்க ஏத்துக்கணும். எனக்கு ஏரியாவுக்கு ஒரு பாய் 2 வருஷத்துல 2 வாட்டி ஃபாரின் போவேன், டெய்லி ட்ரெஸ் போடுவேன், ட்ரிங்க்ஸ் பண்ணுவேன். இப்படி லிஸ்ட் பெருசா போயிட்டே இருக்கு. மொத்தத்துல கல்யாணத்துல ஆரம்பிச்சு அவங்களோட பர்சனல் வரைக்கும் எல்லா செலவையும் நீங்க தான் பார்க்கணும். இதுக்கெல்லாம் ஓகே சொன்னீங்கன்னா நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம். அப்போ என்ன நீ ரிஜெக்ட் பண்ணிருப்ப? அதுதான் இல்ல, ஓகே சொல்லிட்டேன். அடுத்ததா நீங்க எல்லா விஷயத்துக்கும் ஓகே சொல்லிட்டீங்க, அதனால உங்ககிட்ட நான் உண்மையை சொல்ல போறேன். அப்படி என்ன உண்மையை சொல்ல போறீங்க? இதுக்கு முன்னாடி அதெல்லாம் நடந்துருச்சு. அதுவும் 4 வாட்டிக்கு மேல வட்டு சரக்கு அடிச்ச கேப்ல யாரு டூயட் பாடினாங்களோ, லைட் ஆஃப் பண்ணினார்களோ எனக்கு தெரியாது அப்படின்னா இதுக்கும் ரிஜெக்ட் பண்ணியிருப்ப. அதுவும் இல்ல, நீங்க எல்லாத்துக்குமே ஓகே சொல்லிட்டீங்க. இதுல இருந்து நீங்க எவ்வளோ அப்டேட்டா இருக்கீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. கடைசி உண்மையை சொல்ல போற. இங்கதான் ஹீரோ ஷாக் ஆகுறான். அப்படி என்னதான் சொன்னா, ஆக்சுவலி என்னோட பேரு சிம்ரன் கிடையாது. சுமன் மாப்பிள்ள இருக்கும்போது யாருமே என்ன கல்யாணம் பண்ணிக்கல, அதான் ஆபரேஷன் பண்ணி மாத்திக்கிட்டேன். இப்போ சொல்லுங்க, ஓகேவா? யூ ஆர் ரிஜெக்டட்னு மாப்பிள்ள சொல்லிட்டாரு. மறுபடியும் கடைசி அட்டெம்ப்டா பொண்ணு பார்க்க போறாங்க. கடைசி அட்டெம்ப்டா பொண்ணு பார்க்க போறாங்க. அந்த பொண்ணு ஹீரோவை பிடிச்சிருக்குன்னு சொல்றா. ஹீரோவா எப்படி பிடிச்சு போச்சுன்னு சொல்றா. இவங்க மேரேஜ் எப்படி பண்ணிக்க போறாங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல்.